கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஊழியத்தின் மூலமாக நீங்க பெற்று வருகிற நன்மைகளுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த ஊழியத்திலே எங்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக மற்றும் இந்த லிங்கை அநேகருக்கு அனுப்பி கொடுத்து ஒத்தாசையாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் செபியுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தை உங்கள் வாழ்விலே நீங்கள் நினைத்து செபித்து இதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் செபித்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த ஆராதனை மூலமாக இந்த நாளிலும் உங்கள் வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி பரத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் மகா இரக்கமும் மற்றற்ற கிருபை நிறைந்ததான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மகிழ்ச்சி நிறைந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல் வேலைகள், ஜெப நேரங்கள், ஆராதனை வேலைகள், செய்தி வேலைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான எல்லாவற்றின் மேலும் உடைய இரத்தங்கள் தெளிக்கப்பட்டு இருப்பதாக எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களை மறைத்து வெளிப்படுவீராக. எங்கள் அன்பர் இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதியும். எந்த சூழ்நிலையிலே, எந்த நேரத்திலே, எந்த நிலையிலே இருந்து இதை பார்த்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலும் உம்முடைய நன்மைகள் உண்டாயிருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். உங்க திருநாமத்திற்கு மகிமை பண்ணும். துதியுங்கான மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு பணிவோடு செபிக்கிறோம். ஜெபங்கேளும் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். உணர்ந்து பாடுவோம், உணர்வோடு பாடுவோம். தெய்வ பிரசன்னத்தை அனுபவித்து பாடுவோம். இந்த பாடலின் மூலமாக கர்த்தர் உங்கள் வாழ்விலே நன்மைகளை செய்வாராக. எல்லா கரங்களை தட்டி நாம் பாடலாம். எஸ், ஆமென், எஸ், பிரைஸ் காட். கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே,
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். எஸ், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நீரத்தில் நீர் தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே. சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே. சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே. எல்லா கண்களை மூடி பரத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே. எல்லா கண்களை மூடி மரத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே. சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே. சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே. ஆமென். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆமென். என் கூடவே இரும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆமென். என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நம்முடைய தேவன் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறவர். அவர் ஆதியும் அந்தவுமானவர்.
அவர் முதலும் முடிவுமானவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஜெயமாய் மாறும். ஒருவேளை நீங்கள் உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயிருக்கலாம், உபத்திரவத்தின் பாதையிலே நடக்கின்றவர்களாயிருக்கலாம். நீ உபத்திரப்பட்டது நல்லது. கர்த்தருடைய பிரமாணத்தை நேசித்துக்கொள். நீ உபத்திரப்பட்டது நல்லது. கர்த்தருடைய பிரமாணத்தை கற்றுக்கொள். அவருடைய வார்த்தைக்கு நடுங்கிற உன்னை அவர் நோக்கி பார்ப்பார். அவர் உன் கூட இருப்பார். உபத்திரவத்தோடு உன்னை அவர் அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல. உன்னை அவர் அருவருக்கிற தேவனும் அல்ல. அவரை நோக்கி நீ பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தை மறைக்காமல் உன்னை நோக்கி பார்க்கிற தெய்வம் அவர். எஸ் லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி டேடி. அவர் உன்னை நோக்கி பார்க்கிற தெய்வம். உன்னுடைய வாழ்விலே அவர் நன்மைகளை நிச்சயமாய் செய்வார். நிச்சயம் அவர் நன்மைகளை செய்கிற தேவன். நீ திடன்கொள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தபடினால நீங்களும் நான் உலகத்தை ஜெயிப்போம். இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற தெய்வ பிள்ளையே, இந்த ஆராதனை தொழுகையிலே உன்னை அர்ப்பணித்திருக்கிற குடும்பமே, வாஞ்சியோடு தாகத்தோடு இதை பார்க்கிற தெய்வ பிள்ளையே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்கிற ஏக்கத்தோடு இருக்கிற குடும்பமே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயித்தவர் நம் நடுவில் இருக்கிறார். நம் குடும்ப நடுவில் இருக்கிறார். நம்முடைய குடும்ப படகில் இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தவர். நாமும் ஜெயமெடுக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். அவரை நோக்கி பாருங்கள். அப்படியே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, அப்படியே கர்த்தரை துதிங்க, அப்படியே கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே. சொல்லுங்க, என் அப்பாவும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. சொல்லுங்க, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உன்னுடைய வாழ்க்கையிலே நீர் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் எல்லாம் என் நண்பர் இயேசு உனக்கு தாயாய் வெளிப்பட்டார்.
நீ காயப்பட்டிருந்த நேரத்தில் எல்லாம் நல்ல சமாரியனாகிய இயேசு ஒரு தகப்பனாய் வெளிப்பட்டார். நீ வியாதியிலே சிக்குண்ட நேரத்தில் எல்லாம் அவர் நல்ல ஒரு பரிகாரியாய் பரம வைத்தியராய் வெளிப்பட்டார். உன்னுடைய சோதனை நேரங்களில் எல்லாம் உனக்கு ஒரு நண்பனாய் வெளிப்பட்டார். அந்த தேவன் இன்னமும் நம்மோடு கூட இருக்கிறார். கைவிடவே மாட்டார். தைரியப்படு, திடப்படு, பலப்படு. கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருப்பார். உலக சூழ்நிலை நிமித்தமாய் நோய்களின் நடுவே தனிமையாக்கப்படலாம். ஆனால் தெய்வம் கூடவே இருப்பார். தெய்வம் கூடவே இருப்பார். உன்னை நேசித்தவர்கள் உன்னை விட்டு தூரம் கடந்து போகலாம், ஓடி போகலாம், மறைந்து போகலாம், தன்னை மறைத்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு கூடவே இருப்பார். அவர் தன்னை மறைத்துக் கொள்ளவும் மாட்டார், ஒளித்துக் கொள்ளவும் மாட்டார், மறைந்து போகவும் மாட்டார். அவர் கூடவே இருப்பார். விடுதலை உண்டு. நம்பு, நிச்சயம் விடுதலை உண்டு. எந்த சூழ்நிலை ஆனாலும் இயேசு தரும் விடுதலை மாறாதது. அது குறையும் என்று அல்ல, அது முற்றிலுமாய் குணமாக்கும், விடுதலையை கொடுக்கும். அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் தொடர்ந்து நன்மைகளை செய்வார். நம்மை கைவிடாதிருப்பார். நம்மோடு கூட இருப்பார். ஜெயமாய் நடத்துவார். பலப்படு, திடப்படு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் மகா இரக்கமும் மட்டற்ற கிருபை நிறைந்ததான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நிறைந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பாடல் வேளைகளிலே, ஆராதனை நேரங்களிலே எங்களோடு கூட இருந்தீர். தொடர்ந்து உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். அந்த வேத வசனம் எங்கள் வாழ்விலே என்னென்ன காரியங்களிலே விடுதலையை கொடுக்க வேண்டுமோ, இரட்சிப்பை கொடுக்க வேண்டுமோ, ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமோ, எங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த விடுதலைகளை தந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும், துதியும், கனமும், மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு பணிவோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து ஈடியனைற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து தேவ ஆசீர்வாதம் உங்கள் மேல் பெருகும்படி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை ஆளுகை செய்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. சிறிது நேரம் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டதான வேத பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள வசனங்கள் வாசிக்கிறேன். உன் கிணத்தில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாய் இராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாளில் தலைப்பாக உங்களுக்கு நான் கொடுக்கிறதான தலைப்பு, வாழ்வின் நன்மைகள் பொங்கி வரும். ஆமென். வாழ்வின் நன்மைகள் பொங்கி வரும். இதன் பொருளாக உங்களை நான் கொடுப்பேனே ஆனால், தேவன் விசாரிக்கும் இடத்தில் குறைகள் இல்லை. தேவன் இருக்கும் இடத்தில் குறைகள் இல்லை.
தேவனை கூப்பிடுகிறவர்களின் வாழ்விலும் குறைகள் இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், இதன் பொருளாக தேவன் விசாரிக்கும் இடத்தில் குறைகள் இல்லை, தேவன் இருக்கும் இடத்தில் குறைகள் இல்லை, தேவனை கூப்பிடுகிறவர்களின் வாழ்வில் குறைகள் இல்லை. அப்ப ஒவ்வொரு காரியங்களில் குறைகள் இல்லை என்றால் அங்கே ஒரு நிறைவை தேவன் கட்டளையிடுகிறவர்களாய், ஒரு நிறைவை கொடுக்கிறவராய், ஒரு நிறைவை தருகிறவராய் தேவன் வெளிப்படுகிறார். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சொல்லலாம் எங்கள் வாழ்விலே சில குறைகள் இருக்கிறதே என்று சொல்லி. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன், அதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற தேவன், ஒன்றுமே முன்னுக்கு பின் முரண்பாடு இல்லாமல் சரியான நேரத்தில் சரியானபடி செய்கிற தேவன். ஆகையால் உன்னுடைய வாழ்வில் உள்ள குறைகளை அவர் நிறைவாக்குவார். சந்தேகப்படாமல் செபியுங்கள், சந்தேகப்படாமல் உறுதியாயிருங்கள், சந்தேகப்படாமல் கர்த்தருக்குள் முன்னேறுங்கள். முன்வைத்த காலை ஒருபோது பின்வைக்காதிருங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவதாக யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அது எப்படி என்றால், தேவன் தருவது திருப்தியான ஒரு ஆசீர்வாதமாகவே இருக்கும். தேவன் தருவது ஒரு திருப்தியான ஆசீர்வாதமாகவே இருக்கும். அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கும், அந்த நீரூற்று நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்றாய் இருக்கும். ஆமென். நித்திய 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 ஜீவகாலமாய். அந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேத வசனத்தை எடுத்து மேல் வசனங்கள் கீழ் வசனங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அப்படி முடியாதவர்களுக்கு இந்த செய்தியிலே நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, ஒரு சுருக்கமாக வார்த்தையை சொல்லி உங்களை நான் பலப்படுத்துகிறேன். தேவன் தருகிறது நித்திய காலமான ஒரு நீரூற்று. அந்த ஆசீர்வாதத்திற்கு தடையே இல்லை. நீ ஜெபிக்க வேண்டும், நீ முயற்சி பண்ண வேண்டும், உன்னுடைய ஆராதனை விடாதபடி நீ கடைபிடிக்க வேண்டும். ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை தந்து நடத்துவதற்கு, நித்திய காலமாக உன்னுடைய வாழ்க்கையிலே தந்து நடத்துவதற்கு என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகிலே பரிசுத்த ஆவியானவர் வியாபரித்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஊற்றை இந்த உலகத்திலே ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மேலும் அந்த ஊற்று கண்ணானது பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊற்றுகள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் பொங்கி எழும்பிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் நதி, அந்த ஊற்று மாறாதது. இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு. தேவன் தருவது நித்திய காலமாகிய ஒரு ஜீவ நீரூற்று. அதை கர்த்தரிடத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் முதலாவது கேட்கிறார், நீ எனக்குத்தா. நான் யார் என்று உனக்கு தெரிந்திருக்குமானால் நீ தந்திருப்பாய். நீ எனக்குத்தா, நான் உனக்கு தருகிறது ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. அது நித்திய காலமாகிய ஒரு ஜீவ நீரூற்றாயிருக்கும். ஆமென். தெய்வ பிள்ளையே, நீங்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை கர்த்தருக்கு செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இரண்டாவதாக ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன், இரட்சிப்பினால் வரும் மகிழ்ச்சி, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் புசிப்பீர்கள். இரட்சிப்பினால் ஒரு மகிழ்ச்சி வருகிறது அல்லவா? அந்த இரட்சிப்பினால் வருகிற அந்த மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினால் நீங்கள் நிரப்பப்படும் போது அது உங்களுக்கு ஒரு நிறைவான, ஒரு காலமும் பசி இல்லாத போஜனமாயிருக்கிறது.
அதைதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். உங்கள் இரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள். முடிவர் எந்த நிலைத்து நிற்பவரே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படாதவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசியுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுக்க அர்ப்பணியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆவிக்குரிய திருசபையோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க தீர்மானியுங்கள். கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுத்து தெய்வ பிள்ளைகளோடு ஐக்கியத்தை வளர்த்திக் கொள்ளுங்கள். இயேசு ஒரு நாள் வருவார். அவருடைய வருகையை வரவேற்கும் என்கிற எண்ணத்திலே எதிர்நோக்குவதற்கு ஆயத்தமாயிருங்கள். அதற்கு மனம் திரும்புதல் அவசியம். இரட்சிப்பு அவசியம். இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அந்த இரட்சிப்பினால் வருகிற மகிழ்ச்சியின் ஆசீர்வாதம் நாம் புசிக்கிறோம். அந்த இரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீராத சந்தோஷத்தை கொண்டு வரும். சிலர் சோதனையினால சொல்லுகிறாங்க, வேதனையினால சொல்லுகிறாங்க, பாடுகளினால் சொல்லுகிறாங்க, நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? நான் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் அப்படி செய்திருப்பேன், இப்படி செய்திருப்பேன். நான் சொல்றேன், நீ ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா நீ அழிஞ்சே போயிருப்பா. நீ ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த உலகம் உன்னை அழித்து இருக்கும். நீ ரட்சிக்கப்பட்டதுனால தேவ கிருபை உன்னை பாதுகாத்து கொண்டது. நீ ரட்சிக்கப்பட்டதுனால நீ தற்கொலைக்குள்ளாய் போகாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாத்து கொண்டார். நீ ரட்சிக்கப்பட்டபடினால் இந்த உலக அழிவுக்குள் போகாதபடி கர்த்தர் உன்னை காத்து நிலைநிறுத்தி வருகிறார். நான் சொல்லுகிறேன், நீ கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் ஒரு நாள் மிருதாவாய் போகாது. ஆகையால் நீங்கள் உறுதியாயிருங்கள். ஆகையால் நீங்கள் அசையாமல் இருங்கள். பெற்றுக்கொண்ட இரட்சிப்பை முறுமுறுக்காமல் காத்துக் கொள்ளுங்கள். முறுமுறுக்காமல் காத்துக் கொள்ளுங்கள். நாம் காத்துக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்வாராக. நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தேவன் அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை செய்வாராக. அந்த மகிழ்ச்சி, இரட்சிப்பின் மகிழ்ச்சி ஒவ்வொருவருக்குள்ளும் சந்தோஷமாய் இருக்கட்டும். அந்த மகிழ்ச்சி உனக்குள் இருந்தால் நாளை ஒரு நாள் நீ நன்மையை கண்டுகொள்வாய். உன் குடும்ப நன்மையை கண்டுகொள்ளும், உன் பிள்ளைகள் நன்மையை கண்டுகொள்வார்கள், சந்தேகம் இல்லை. மூன்றாவதாக யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதிலே பார்க்கும் பொழுது நான் உங்களை இப்படி சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தின் வழியை தேவன் திறப்பார், உங்கள் தாகம் தீர்க்கப்படும். எப்படி? ஆசீர்வாதத்தின் வழியை தேவன் திறப்பார், உன் தாகம் தீர்க்கப்படும். அந்த யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, கண்மலை அடிக்கப்பட்டது, ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. அருமையான தெய்வ பிள்ளையே, கர்த்தர் திறந்தால் அதை அடைப்பவன் யார்? வெளிப்படுத்தல் 3:8 படிக்கிறோம் அல்லவா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்காக அடிக்கப்பட்ட ஒரு கண்மலை உண்டு, உனக்காக ரத்தம் சிந்தின ஒரு கண்மலை உண்டு, உனக்காக கிழிக்கப்பட்ட சரீரமுடைய ஒரு கண்மலை உண்டு. அந்த கண்மலை உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை திறந்தால் யாரும் தடை செய்யவே முடியாது. ஆசியும் ஐஸ்வர்யமும் அவருடையது. பூமியில் இருக்கிற இந்த உலகம், அதன் குடிகள் எல்லாம் கர்த்தருடையது. ஆசியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தை வைத்து பலரும் பல விதங்களில் வியாக்கியானம் செய்யலாம். ஆனால் உங்களுக்கு இந்த தலைப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய மனம் தைரியம் கொள்வதற்காக, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்காக சொல்லுகிறேன். கர்த்தர் உன் ஆசீர்வாதத்தின் வழியை திறப்பார். அங்கேயும் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஜெபிக்க வேண்டும், வேதத்தை தியானம் பண்ண வேண்டும், ஆலய ஆராதனையிலே போய் பங்கெடுக்க வேண்டும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும்.
ஆராதனை தொழுகையின் வேளையிலே எங்கும் சுற்றித் திரியக்கூடாது. ஆராதனை நேரத்திலே ஆராதனையில் போயிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை திறப்பார். ஒரு நன்மை திறக்க வேண்டும், ஆசீர்வாதத்தின் வழி திறக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறாயே. உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தின் வழி திறக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறாயே. உன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வழி திறக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறாயே. கர்த்தர் எப்படி ஆகிலும் ஒரு வழியை திறந்து விட மாட்டாரா என்று செபிக்கிறாயே. ஒரு சமாதானத்தின் வழி திறக்கப்படாதா? ஒரு சந்தோஷத்தின் வழி திறக்கப்படாதா? ஒரு விடுதலையின் வழி திறக்கப்படாதா? ஒரு வெற்றியின் வழி திறக்கப்படாதா? ஒரு ஜெயத்தின் வழி திறக்கப்படாதா என்ற ஏக்கத்தோடு இருக்கிறாயே. அந்த ஆத்துமாவோடு கர்த்தர் சொல்லுகிறார், நான் திறப்பதை அடைப்பவன் யார்? ஆமென். அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அவர் திறந்து கொடுக்கிற தேவன். அதை அடைப்பவன் ஒருவனும் கிடையாது. ஆகையால் தான் கன்மலை அடிக்கப்பட்டது, ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது, அவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டது. ஆராதனையிலே ஓடுகிற நதியிலே, பரிசுத்தாவின் நதியிலே நீ நீச்சல் அடிக்கும் போது கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீச்சல் ஆழத்திலே பரிசுத்தாவிலே நீ நிறைந்து போகும்போது எல்லா சத்துருவின் சங்கிலிகளும் பொட்டி போகும். நீச்சல் ஆழத்திலே நீ நீந்தி போகும்போது, பரிசுத்தாவின் அபிஷேக ஆழத்திலே நீந்தி போகும்போது எல்லா கண்ணிகளும் தெறிப்புண்டு போகும். எல்லா சத்துரு மனுஷன் வைத்த நுகத்தடிகளும் முறிக்கப்பட்டு போகும். கர்த்தர் நன்மையின் வழியை திறந்து விடுவார். பயப்படாதிருங்கள், நிச்சயம் அற்புதம் நடக்கும். நான்காவதாக யோவான் 19ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே இப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன், இரத்தம் தண்ணீர் உன் வாழ்விலே விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே அவரை ஜெயித்தார்கள். இயேசு இரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்களின் அந்த வீடுகளிலே வாசற்படிகளை தாண்டி சங்கார தூதன் போனான். எந்த வீடுகளையும் சேதப்படுத்தவில்லை. அவருடைய விழாவிலிருந்து வடிந்து ஓடின இரத்தம் உன்னை இரட்சிப்புக்குள் வழி நடத்துகிறது. ரட்சிக்கப்பட்டவர்களை அந்த ரட்சிப்பிலே நிலைநிறுத்துகிறது. அந்த இரத்தம் எந்த தீங்கும் உன்னை தொடாதபடி, எந்த தீமையும் உன்னை தொடாதபடி அந்த இயேசுவின் இரத்தம், அந்த இயேசுவின் இரத்தம், அவருடைய விழாவிலிருந்து வழிந்தோடின அந்த இயேசுவின் இரத்தம் உன்னுடைய வாழ்விலே அற்புதங்களை கொண்டு வருகிறது. உன்னை இரட்சித்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னை அபிஷேகம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். அவருடைய இரத்தம் உன்னுடைய வாழ்விலே அற்புதங்களை செய்யும். அவருடைய விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் அவருடைய விழாவிலிருந்து புறப்பட்டது என்று சொல்லுகிறது வேதம். உன் வாழ்விலே அது தாகம் தீர்க்கிறது மட்டுமல்ல, உன்னை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை பாதுகாக்கிறதாகவும் இருக்கிறது, உன்னை நிலைநிறுத்துகிறதாகவும் இருக்கிறது. ஆகையால் உன்னுடைய வாழ்வின் நன்மைகள் பொங்கி வர, உன்னுடைய வாழ்வின் நன்மைகள் நிலைத்து நிறைந்து நிற்க, உன் வாழ்வின் நன்மைகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். மறுபடியும் நீ பலப்பட சொல்லுகிறேன். ஒன்று, தேவன் தருவது அது திருப்தியான ஒரு ஆசீர்வாதமாகவே இருக்கும். 2, ரட்சிப்பினால் வரும் மகிழ்ச்சியினால் உண்டாகும் ஆசீர்வாதத்தை நீங்கள் புசிக்கும் போது அது ஒரு காலமும் உங்களுக்கு வாழ்விலே பசியை உண்டாக்காது, ஜெயத்தை உண்டாக்கும் என்பதிலே சந்தேகமல்ல. அது மகிழ்ச்சியை கொடுக்கும். 3வது, அந்த ஆசீர்வாதத்தின் வழியை தேவன் தீர்ப்பார். உன் தாகம் தீர்க்கப்படும். எந்த தாகத்தில் இருக்கிறாயோ அந்த தாகம் தீர்க்கப்படும். 4வது, அந்த இரத்தம், அந்த தண்ணீர் உன் தாகம் தீர்ப்பது மாத்திரமல்ல, அந்நிய நுகத்தடிகளை முறித்தெறிந்து எல்லா சூழ்நிலை நடுவேயும் உன்னை பாதுகாத்து நம்மை ஜெயமாய் வாழ வைக்கும். எல்லா கண்களை மூடி பரத்தின் தேவனை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தாவின் நதியிலே நான் நீச்சல் அடிக்க எனக்கு கிருபை தாரும். பரிசுத்தாவியிலே நான் முங்கி எழும்ப எனக்கு கிருபை தாரும். பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள்.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். வாழ்வின் நன்மைகள் பொங்கி வர, சத்துருவின் நுகத்தடிகள் முறிக்கப்பட, சத்துருவின் சங்கிலிகள் தெறிப்புண்டு போக, கண்ணிகள் அறுப்புண்டு போக தெய்வம் இரக்கம் செய்வார். அவர் இரக்கம் செய்வார். எல்லாம் அந்த பரத்தின் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆகாகா அல்லேலூயா, 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 ஆமென். ஜெபிப்போம். எங்கள் மகா இரக்கம் மட்டற்ற கிருபை நிறைந்ததான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆராதனை தொழுகைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே உம்முடைய கிருபை பூரணமாய் வெளிப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பத்தில் முடிவரை உம்முடைய கிருபை கூட இருந்ததே, உமக்கு நன்றி. பாடல் வேளைகளிலும், ஜெப நேரங்களிலும், ஆராதனை வேளைகளிலும், செய்தி வேளைகளிலும் உம்முடைய பூரண கிருபைகள் வெளிப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளின் வியாதிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளின் பலவீனங்கள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே திருமண வயதிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளின் வாழ்விலே வீடு வாசல்களை கர்த்தர் கொடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே என்னென்ன தாகத்தோடு இருக்கின்றார்களோ உம்முடைய பிள்ளைகளின் தாகங்களை தீர்த்து என் தேவன் அற்புதங்களை செய்யும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் திருப்தியாய் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரட்சிப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியாய் இருக்கிறதற்காக நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். உம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே ஆசீர்வாதத்தின் வழியை நீங்கள் திறந்து கொடுக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே உம்முடைய இரத்தத்தினால் உண்டாகிற விடுதலையும் பாதுகாப்பையும் உம்முடைய பிள்ளைகள் அனுபவித்து பரிசுத்தாவின் தண்ணீரால் தகப்பனே அந்த அபிஷேகத்தால் அந்த நீச்சல் ஆழத்திலே போகும்போது கண்ணிகள் பொட்டி தெறிப்புண்டு போக, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிக்கிற தெய்வம் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே கூட இருந்து ஜெயம் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலும் ஜெயம் கொடுப்பதாக. இயேசு இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலும் விடுதலை கொடுப்பதாக. இயேசு இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலும் சமாதானத்தை கொடுப்பதாக. என் தேவன் அப்படி அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த நாட்களிலே, எந்தெந்த நேரங்களிலே, எந்தெந்த சூழ்நிலைகளிலே இதை கேட்கின்றார்களோ, எந்தெந்த இடத்தில் வைத்து கேட்கின்றார்களோ, எப்படி இருந்து கேட்கின்றார்களோ கர்த்தர் அறிவீர். உம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே நன்மைகளை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே தொடும்படி ஜெபிக்கிறேன். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் வாழ்விலே விடுதலையை கொண்டு வரும். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். இயேசு வழியை திறக்கும் போது உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். இயேசு இரத்தம் உங்களை பாதுகாக்கும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் நிலைத்து நிறைந்து தங்கி நிறைவாயிருக்கட்டும். சத்துரின் கிரியைகள் அழியட்டும், பொல்லாத மனிதர்களின் கிரியைகள் அழியட்டும், பலவானின் அக்கினி ஆசிரங்கள் அம்புகளின் கிரியைகள் அழியும்படி செபிக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கட்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பிலே நிலை நிற்கட்டும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி வழி நடத்தும்படி செபிக்கிறேன்.
துதியும் கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மிகுந்த தாழ்மையோடும் பணிவோடும் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய தூய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் எந்நாளும் எக்காலமும் எல்லாவற்றோடும் நிலைத்து நிறைந்து தங்கி நிறைவாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாழ்விலே நன்மைகளை நிலைத்து நிறைந்து பொங்கி வர தெய்வம் இரக்கம் செய்வார். விசுவாசத்தோடு இருங்கள், பலத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். இரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். அவர் கைவிட மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. God bless you. God bless you.